ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டி நியூ சேஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்லேருந்து விஏ வந்து 1% வந்து லெஸ் பண்ணியிருக்கலாம். அகெயின் ஏன் இப்போ அகெயின் சொல்கிறேன்னா, இப்போ தான் வந்து ஆகஸ்ட்டில் வந்து 1% வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. 2%லேருந்து 3% ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகெயின் வந்து 3%லேருந்து 1% லெஸ் பண்ணி 2% ஆகியிருக்காங்க. ஏன் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியல. 3லேருந்து 2, 2லேருந்து 3ன்ட்டு இப்போ ஆகஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்டோபர் 1 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதம் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நடுவில். ஏன் அது வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ஜிஆர்டி காயின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க. 3% வந்து ஹைக்னால வந்து அவங்க வந்து குறைச்சிருக்கலான்ட்டு என்னோட கருத்து. ஏன்னா வந்து ஏற்றி குறைச்சிட்டே இருக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாகவே தராங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு 3% போது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு. இப்போ அகெயின் வந்து 2% இருக்குது. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம்னால வந்து குறைச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. யாருன்னா இந்த டைமில் வந்து கோல்டு காயின்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2% இருக்குது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தீபாவளி ஆஃபர்ஸ் என்ன வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு சில்வர் ஃப்ரீ தான் சொல்ல போகிறாங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தீபாவளியில் வந்து ஃபஸ்ட் வீக் அப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம். கோல்டுக்கு வந்து சில்வர் தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணனாலும் வந்து அவங்க வந்து சில்வர் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜுவல்லரிக்கு தான் தருவாங்க. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க எப்போ வந்து சொன்னாலும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் தனியாக அதுக்காகவே டெடிகேட்டடாக. சொன்ன உடனே நிறைய பேர் வந்து சீட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டைம்லனா தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வந்து கோல்டு காயின் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னென்ன வேஸ்டேஜ்லாம் போடுறாங்க, எவ்வளோ கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் மினிமம் 1 கிராம் கோல்டு காயின் வாங்க போகிறீங்கன்னா டுடே ரேட் பார்த்தீங்கன்னா 7100 இருந்துச்சு. இப்போ தான் குறைஞ்சிருச்சு. 7050 இருந்துச்சு. அகெயின் வந்து 7100 வந்துருச்சு. இது மாதிரி ஏற்றி இறக்குனா என்ன பண்ணுறதுனே தெரியல. கோல்டோட ரேட் வந்து 1 கிராமுக்கு வந்து 7100. 2% விஏ அகெயின் ஆக்கிட்டாங்க. 2% விஏக்கு வந்து 142 ரூபா. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7242 வருது. ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி தராங்க. ஜிஎஸ்டி கம்பல்சரி எல்லாருமே போடுறாங்க. 217 ரூபா. அப்போ டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 7459 ரூபா. 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணுன்னா இதுதான் இன்றைக்கோட ரேட்டு. கோல்டு காயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குனா கண்டிப்பாக வந்து கோல்டு காயினை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து 500 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து எவ்வளோ கேல்குலேஷன் வரும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். அது இல்லாமல் வந்து தீபாவளி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வருது. 1 கிராம் வந்து இப்போ 7459 கண்டிப்பாக வந்து 7500 ரூபாய்க்கு மேலே தான் வந்து தீபாவளி எப்போ விற்கூட்டு என்னோட கருத்து. நீங்கள் வந்து இந்த வேஸ்டேஜ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. வேஸ்டேஜ் வந்து தீபாவளிக்கு எதனா ஆஃபர்ஸ் போடுவாங்க, அதில் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வேஸ்டேஜ் வந்து 142 ரூபா. இப்போ கோல்டு ரேட் வந்து சடனாக வந்து 7100லேருந்து 7300 வந்துருச்சுன்னா அதுலேயே 200 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது. பிஏல வந்து ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கையில் காசு வச்சுருந்தாலும் வெயிட் பண்ணுவீங்க. நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த ரேட் வந்து ஓகே கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கொடுத்து காசு கொடுத்து வாங்கி, இல்லை நான் தீபாவளிக்கு தான் வாங்குவேன் சென்டிமெண்ட்டாக வாங்குவேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து ஆஃபர்ஸ் தருவாங்க. ஆனால் வந்து 0% வந்து விஏ தருவாங்களான்றது தெரியல. அது வந்து தீபாவளிக்கு எப்படின்றது நிறைய கடைகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜிஆர்டியில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜிஆர்டி வந்து சில்வர் ஆஃபர்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. கோல்டுக்கு வந்து இன்னும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலை. சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு வரும். அது இல்லாமல் இப்போ நான் வந்து 7500 கொடுத்து என்னால் கோல்டு காயின்ஸ் வாங்க முடியாது அந்த நேரத்தில். இது ரொம்ப டூ மச் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 500 மில்லிகிராம்ஸ் காயின்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகவும் இருக்கும், நமக்கு கோல்டும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். 500 மில்லிகிராம்ஸ்னால் 500 மில்லிகிராம் தான். 7100 அதே ரேட் போட்டிங்கன்னா 3550 வருது. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. எப்போயுமே வந்து மில்லிகிராம்ஸ் வந்து வேஸ்டேஜ் போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த லக்ஷ்மி அம்மன் போடுறது டையிங், ஜிஆர்டி, அப்புறம் 916 ஹால்மார்க், ஹெச்யூஐடி அதெல்லாம் போடுறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 75 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3625 வருது. 3% வந்து ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா 108 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3733 வருது. மினிமம் வந்து நீங்கள் 4000 கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஆஃப் கிராம் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்னும் கரெக்டாக 1 மாதம் தான் இருக்குது.
இன்றைக்கே ரெண்டு தேதி போயிடுச்சு. நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து 28 நாள் வந்து சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 4000 ருபீஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 1/2 மில்லிகிராம் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே சப்போஸ் வந்து நீங்கள் 2 கிராம் எடுக்க போகிறீங்கன்னா 14,918 வருது. இதே நீங்கள் 3 கிராம்ஸ் காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா 22,377. இதே 4 கிராம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா 29,830. இது எல்லாமே வந்து 7,100 ரேட்டில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு சவரனா வாங்க போகிறேன், எனக்கு வந்து கோல்டு வந்து ஒரு சவரனா என்கிட்ட கையில் காசு இருக்குது, எனக்கு போனஸ் வந்திருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சவரனா வாங்குங்க. அதுக்கு என்ன கேல்குலேஷன் வருதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு சவரன் கோல்டு காயின், நிறைய பேருக்கு வந்து ஒரு சவரன்னா எவ்வளோ கிராம்ஸ்ன்னு கேட்குறீங்க. ஒரு சவரன்னா 8 கிராம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சவரன்னா 8 கிராம். 1 கிராம்னா 1 தான். 1 கிராமுக்கு வந்து 1, ஒரு சவரனுக்கு வந்து 8 கிராம். இன்றைக்கி ரேட்டு 7,100 ஆட் பண்ணிங்கன்னா இன்ட்டு பண்ணிங்கன்னா 56,800 வரும். பிஏ வந்து 2% கொடுக்குறீங்கன்னா 1,136 வருது. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 57,936. 3% வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம கொடுக்குறோம். 1,738 வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 59,674 வருது. டோட்டல் வந்து இந்த ஒரு சவரன் வாங்குறதா இருந்துச்சுன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து இதுதான் கணக்கு. 60,000 நியர்பை டச் பண்ணுது. நீங்கள் நினச்சிக்கோங்க. 60,000 கொடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சவரன் கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். ஆனால் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரேட்டை விட கூட போகலாம். டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வேணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அமௌண்ட் வந்து கம்மியாக போகலாம். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கையில் எப்போவுமே காசு இருக்குது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ணணும் அப்படின்னா கோல்டு காயின் பெஸ்ட்டு. கோல்டு காயினில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நான் வந்து ஃபெஸ்டிவலுக்காக வெயிட் பண்ணுறேன்னா இன்னும் ஒரு 20 நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா இன்னும் 1 வீக்கில் வந்து அவங்க வந்து தீபாவளி ஆஃபர்ஸ் சொல்லிவிடுவாங்க. அதையும் நீ வாங்கிக்கோங்க. ஜிஆர்டியில் தான் வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து எந்த கடையில் போட்டிருந்து அது உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குதோ அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சீட்டு போட்டிருக்கிறீங்க. சீட்டில் வந்து சில்வர் வந்து ஃப்ரீ தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. சில்வர் ஃப்ரீ தருவாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து சீட்டு போடும் போதே வந்து கிஃப்ட்டு வந்து தருவாங்க. கிஃப்ட்டு எனக்கு வேண்டாம், நான் வந்து காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், சில்வர் காயின்ஸாக அப்படின்னாலும் அவங்களும் தருவாங்க. வந்து சில்வர் ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ஸ்கீமுக்குமே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. எப்போவுமே ஜிஆர்டியில் வந்து சீட்டு போடுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். சீட்டு போட்டாங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து அந்த டைமில் என்ன ஆஃபர்ஸ் போட்டாலும் சீட்டுக்கும் வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எந்த சீட்டு போட்டிருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதோட சில்வரும் ஃப்ரீயாக பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓப்பனிங் கிஃப்ட் வந்து தந்திருப்பாங்க. சரி, நிறைய பேர் வாங்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து கிஃப்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கூட எடுத்துக்கலாம். அதையும் வந்து இந்த டைமில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி கூட எடுக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தெந்த சீட்டுக்கு என்னென்ன கிஃப்ட் தராங்கன்ட்டு நான் லாஸ்ட் டைமே வந்து இந்த கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸிக்கு வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் வந்து உங்களுக்கு கூட காமிக்கிறேன். அது இல்லாமல் அவங்கள வந்து எப்படி வந்து 2% மாற்றினாங்க அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரூஃபோடு காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி டேட் வந்து 2/10/2024. இன்றைக்கி ரேட்டு 7,100 போட்டிருக்குறாங்க. 5 கிராம்ஸ் காயின்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப்புக்காக என் ஃப்ரெண்டு போயிருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி ரேட்டுக்காக பாருங்கள். இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7,100. ஒரு 5 கிராம் காயின் பார்த்துருக்குறாங்க. 2% வேஸ்டேஜ். அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் வேஸ்டேஜ் வந்து 2% ஆக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை வந்து எனக்காகவே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்து 5 கிராம் வாங்க போகிறீங்க கோல்டு காயின்ஸ் அப்படின்னா இன்னையோட கோல்டு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 37,407 வருது. இதையும் வந்து பார்த்துக்கோங்க. யாருன்னா ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இதுவும் ஈஸியாக இருக்கும். என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ்ன்றது பார்த்துடலாம். நீங்கள் வந்து நியூ கோல்டன் ஒன் போட்டிருந்தீங்க, ஒரு ஒன் டைம் ஸ்கீம் போட்டிருந்தீங்கன்னா 50,000 மினிமம். அவங்க 50,000 நீங்கள் போட்டு இருந்தீங்கன்னா என்ன கிஃப்ட் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 1,00,000 வந்து 2 கிஃப்ட் தராங்க. டியூன் போர்டோடைய 4 பீஸ் குக்கர் செட்டும், பீஜன் பிராண்டோடைய ஒரு மில்க் பாய்லர் அண்டு வந்து ட்ரை ஃப்ரை வந்து 2 ஆப்ஷன் தராங்க. நம்ம எது வேணுமோ அவைல் பண்ணிக்கலாம். இதே 1 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கேற்ற கிஃப்ட் ஒரு 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. டியூன் பேர்டோடைய சாஃப்ட் மேக்கர் இட்லி வந்து 24 பீசஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோடைய மேக்கர் ஸ்டீமர் ப்ளஸ் அது 2 ஒரு காம்போவாக. தென் பார்த்திங்கன்னா வந்து பூம் பேக் வந்து ஒயர்லெஸ் வந்து 6
வாட்ஸ் அது கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து கிரீன் செஃப்போடைய 3 ஜார் மிக்ஸி. இந்த 3 ஆப்ஷனில் நம்ம எது வேணுமோ அவாய்ட் பண்ணிக்கலாம். 3 லேக் to 5 லேக்ஸ் நீங்கள் வந்து அமௌண்ட் போடுறீங்க ஒன் டைமில், உங்கள்கிட்ட காசு பல்காக இருக்குது, நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்குறாங்க. மிக்ஸி, 4 பர்னர் ஸ்டவ்வு, கிரீன் செஃப்போடைய பர்னர் 3 பர்னர் ஸ்டவ் அண்டு வந்து ஃப்ரை பேன். இது வந்து அபோவ் 5 லேக்லேருந்து 10 லேக் வந்து ஒரு காம்போ வந்து ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீஜனோடைய குக்கர் டின்னர் செட்டு, அது வந்து ப்ரெஸ்டீஜோடைய குக்கர் ப்ரெஷர் அண்டு வந்து மிக்ஸி கிரைண்டர் காம்போ. தென் பார்த்தீங்கன்னா பஜாஜோடைய வந்து மைக்ரோவன். இது மாதிரி வந்து ஒரு 4 வந்து ஸ்லாக் மாதிரி பிரித்து அவங்க வந்து அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. 50,000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் என்னென்ன கிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் போடுங்க. நார்மல் ஸ்கீம் நீங்கள் நார்மல் வந்து மந்த் ஆன் மந்த் பே பண்ணுற ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் இருக்குது, கிராம் பேஸஸ் ஸ்கீம். எந்த ஸ்கீம் போட்டாலும் வந்து என்னென்ன கிஃப்ட்டுன்றது 1000 ருபீஸில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் அண்ட் வந்து ஒரு வந்து வைபர் கிளாஸ் வந்து ஒரு சிலிக்கான் வந்து பீஜென்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2000லேருந்து 3000 அது மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தோடைய ஸ்லாபோடைய இது நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன வந்து கிஃப்ட் தராங்கன்ட்டு. 4000 to 7000 ஒரு 3 ஐட்டம்ஸ் தராங்க. 8000 to 10,000 ஒரு 3 ஐட்டம். 11 to 15 வந்து ஒரு 3. 16,000 to 25,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க மந்த் ஆன் மந்த் பார்த்தீங்கன்னா 6 ஐட்டம் காம்போவாக கொடுத்துருக்குறாங்க. 26,000 to 50,000க்கு வந்து ஒரு 5 செட் காம்போ மொத்தமாக. இதில் வந்து நீங்கள் எது வேணுமோ எதனா ஒன்று தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், எல்லாமே எடுக்க முடியாது. அப்போது 50,000க்கு வந்து அதுக்கு ஒரு 5 காம்போ கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இதில் இருக்கிற எந்த பொருளுமே வேணாம், எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸுமே வேண்டாம், என்கிட்ட எல்லாமே வீட்டில் இருக்குது, இல்லைனா அதில் வேஸ்ட் பண்ண விரும்பலை, இந்த மாதிரி சீட்டு போட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வைக்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சில்வர்ன்ட்டு. நீங்கள் சில்வருக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க மந்த் ஆன் மந்த் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ்க்கு வந்து சில்வர் நீங்கள் இது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்குகிற நீங்கள் அவங்க கொடுக்குற வவுச்சருக்கு வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அதெல்லாம் நம்ம தான் பே பண்ண முடியும். அன்னையோட ரேட் மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 5000 பேமெண்ட் பண்ணுறீங்க மந்த் ஆன் மந்த்னா 5000க்கு வந்து 500 ருபீஸ் வந்து அவங்க தருவாங்க. 500 வவுச்சர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சில்வர் காயின்ஸ் செக்ஷன் போனீங்கன்னா சில்வர் காயின்ஸ் கூட வாங்கிக்கலாம். அதோடைய வேஸ்டேஜ் அண்ட் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இது நீங்கள் கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீட்டில் வந்து நீங்கள் கிஃப்ட் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட்டோடைய அமௌண்ட்டையும் அண்ட் வந்து உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கேற்ற வெயிட்டோடைய சில்வரையும் ஈக்குவல் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் வந்து அது மாதிரி எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். என்ன ஸ்கீம் போயிட்டுருக்குது, அது இல்லாமல் வந்து தனித்தனியாக வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். என்னென்ன ஸ்கீம் வந்து என்னென்ன கிஃப்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கோல்டு ரேட் வாங்கினா எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம லாங் வீடியோ தனித்தனியாகவே போட்டிருப்பேன். அது இல்லாமல் வந்து நீங்கள் எதனா டவுட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். Thank you for watching. Bye.